ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து செம்ம சூப்பரான பிரம்மாண்டமான பிரியாணி அன்னதானம் நிசா பண்ண போகிறேன். அதுக்கு திங்ஸ் எல்லாம் மலையாக போய் வாங்கிட்டு வந்தாச்சு. உடனே நினச்சிடாதீங்க ஆஹா சிக்கனா மட்டனா அப்படின்னு நினச்சிட வேணாம். ஏன்னா சாமி இப்படி இருக்கனால நம்ம வந்து கவுச்சிலாம் விட்டாச்சு. வெஜ் பிரியாணி நாளைக்கு செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி நான் தான் சாப்பிடக்கூடாது தவிர நம்ம வீட்டில் செஞ்சு மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா வீட்டு உள்ளாரையும் ஆக்குறது இல்லை, வீட்டுக்கு வெளியில் தானே சமைக்கிறேன் விறகடுப்பில், அதனால மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு என்னென்ன ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கான்னு நிசா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். உங்கள் ஊரில் மலையான்னு சொல்லுங்கள், எங்கள் ஊரில் நல்ல மலையோட மலையாக நனைஞ்சிக்கிட்டே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆமாம் ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே எப்போ அன்னதானம் பண்ணாலுமே மழை வந்து முத நாள் வந்து எல்லா திங்ஸுமே வாங்கிடுவோம். மக்கியா நாள் தான் நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணுவோம். ஏன்னா அன்னைக்கு போயிட்டு நம்ம அறக்க பறக்க அன்னைக்கு வாங்க முடியாதுல்ல, செய்யவும் முடியாது. பைத்தியம் மாதிரி உளராத. அறக்க பறக்கல இப்போ காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கணும், அப்புறம் நைட் 2 மணிக்கா போய் ஜாமான் வாங்க முடியாது. அதனால் இப்போ வாங்கியாந்து வச்சுட்டோம்னா விடிய காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு இப்போ நைட்டே வெங்காயம்லாம் உரிச்சு வெங்காயம் வெட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாள். அதனால வெட்டி வைக்க மாட்டேன், அழுவிடும். அதனால மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணி கவரில் போட்டு கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு இஞ்சி பூண்டியும் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சி பேஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்காக முத நாள் நம்ம போய் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மல்லித்தலையெல்லாம் ஆஞ்சு வைப்பாங்கள்ல, மல்லித்தலை புதினா அதெல்லாம் ஆஞ்சு வச்சோம்னா காலையில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து வாங்கிட்டு வரது. இப்போ நம்ம போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இனிமேல் ஈவினிங் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணும், அது என்னென்னா அப்புறம் பார்ப்போம். வாங்கிட்டு வந்த பொருள் வரைக்கும் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஓகே, நிசா வாங்கிட்டு வந்தது என்னென்ன? அரிசி 5 கிலோ ஃபஸ்ட்டு. 5 கிலோ அரிசி. அப்புறமா சில்வர் சீட்டு. ஆமாம், சில்வர் ஷீட். உங்களுக்கு ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ ஒரு ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நம்ம போன வீடியோலே சொல்லிட்டோமா. ஆமாம், 90 ரூபாங்க இது ஒன்று. பேராவணியில் வாங்கினா கம்மியாக இல்லை, இங்கேயும் அதே தானே. பேராவணியில் 80 ரூபா, திருச்சாமட்டில் 90 ரூபா. ஆமாம், பேராவணியில் 80 ரூபா, இங்கே 90 ரூபா. இதுலேயே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கும். 12க்கு 12, நம்ம இது 14க்கு 14. 14க்கு 14 சைஸ். இது விலை கூட. 12க்கு 12னா ஷீட்டு நிறையா இருக்கும். அதே ரேட்டு தான், சீட்டு நிறையா இருக்கும். ஆமாம், 80 சீட்டாக நம்ம இருக்கும். வந்து ஒரு 40 சீட் இருக்குன்னா அதில் ஒரு 60 65 அந்த சம்திங் சீட் இருக்கும். ஆமாம், இதில் 40 சீட்டு தான் இருக்கும். தயிர் 2 பாக்கெட்டு, 2 1/2 லிட்டரு. ஒன்று வெங்காய பச்சடிக்கு, ஒன்று பிரியாணிக்கு. பச்சை பட்டாணி இல்லை, இது வெள்ளை பட்டாணி. போடலாமா? போடலாமே, ஏன் அதுவும் பச்சை பட்டாணி தான். பட்டாணி தானே அதுவும். சின்ன மீல் மேக்கரில் பெரிய மீல் மேக்கர். மீல் மேக்கர். இது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம். கோல்டு வின்னர். இதுதான் வந்து 120 ரூபா. 1/4 கிலோ பூண்டு, பெரிய பூண்டு இருக்குல்ல, சைனா பூண்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வந்து பிரியாணிக்கெலாம் எப்போ வாங்கினாலுமே, ஏன்னா இது வந்து உரிக்கவும் ஈஸியாக இருக்கும். அதனால நாங்கள் வந்து உரிச்சு தான் போடுவோம். அப்போ 1/4 கிலோ கிலோ 500 ரூபா. 1 கிலோ 500 ரூபா. அங்கே இது விளையாடும். நாட்டு பூண்டு சின்னதாக இருக்கும், உரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். என்னென்ன நம்ம மறந்துடுவோம் அப்படின்றக்காக சில பில்லெல்லாம் எழுதிட்டு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். மலைக்கோட்டு, இது மலை கவரு. அரிசி நனைஞ்சிராம இருக்க எடுத்துட்டு போனோம். ஆனா இது ஆவல. இது வந்து ஜீரக பாக்கெட்டு, ஜீரகம். இது வந்து வரமிளகா. இது வந்து பிரியாணி மசாலா. வந்து ஏதோ உங்க அப்பாட்ட கேட்டிருக்காங்க. அவங்க பேனா, பிள்ளைங்க எழுதுறதுக்கு தர்ணேஷுக்கு ஒரு பேனா, தியாவுக்கு ஒரு பேனா, 5 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் தக்காளி 2 கிலோ தக்காளி, புதினா, கொத்தமல்லி தரையில் வச்சிடாது. அதுக்கு அலசிட்டு தானே போடுவேன். 20 ரூபா, 10 ரூபா. அதுக்கப்புறம் இதில் சில கேரட்டு, பீன்ஸ். கேட்க கூடாது, வேணாம் விடு. இல்லை, கழுவி தானே எல்லாம் இது பண்ண போகிறேன். சரி விட்டுரு. எல்லாம் தனித்தனியாக இருக்கு. இஞ்சி காய்கறி மட்டுமே 500 ரூபாங்க. இதெல்லாம் எவ்வளோ ரேட் வந்திருக்கோம், ஏன்னா எல்லா ரேட்டுமே நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். எவ்வளோ ரேட் வரும் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, இஞ்சி, முள்ளங்கியா, அது என்னது, முள்ளங்கி, பச்சை மிளகா. நீ பீன்ஸ்ன்னு நினச்சி பச்சை மிளகாயும் சேர்த்து எல்லாம் ஒன்றா போட்டு அறுத்து விட்றாத நீ பாட்டு. இது பீன்ஸு, இது முளைச்சிருக்கிறது பச்சை மிளகா. எனக்கு கண்ணு நல்லா தெரியுது. சரி, இவ்வளோ ஜாமான் தாங்க நிசா வாங்கியிருக்கேன் நாளைக்கு. ஒரு 30 to 40 பேருக்கு. ஆமாம், தாத்தா பாட்டிங்களுக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? 2 கிலோ வாங்கியிருக்கோம். 1 கிலோ வெங்காயம் வந்து 80 ரூபா. 2 கிலோ வாங்கியிருக்கோம். நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணாதான வீடியோக்கெல்லாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நிறையா. யாராவது பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கள்ல. ஓகே நிசா, வேறு என்ன? வேற அவ்வளவுதான். இன்னைக்கு உட்காந்து இந்த இஞ்சி பூண்டெல்லாம் உரிக்கணும், இதெல்லாம் ஆயணும். ஆமா, ஓகே பாய். உங்க வீட்ல இன்னைக்கு என்ன சாப்பாடுன்ற கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்ல என்ன சாப்பாடுனா புளிக்குழம்பு அப்பளம். வெண்டைக்காய் புளிக்குழம்பும் அப்பளம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அன்னதான ஜாமான் வாங்க போயிட்டு வந்துட்டோம். ஓகே பாய்.